இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு அமேசான் ஹால் வீடியோட தாங்க வந்திருக்கேன். நான் வந்து அமேசான் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இப்போது குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை, இடமும் இல்லை, அதுக்கான வசதியும் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வீடியோஸ் போடாமல் இருந்தோம்னா யூடியூப் வந்து நம்ம திரும்ப வீடியோஸ் போட்டால் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது மற்றவங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னோட சேனலோட வியூஸ்க்காக நான் இந்த வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ரெகுலராக வீடியோ போடணும் யூடியூப் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் ரெகுலராக வீடியோஸ் போடலைன்னா நீங்களே மறந்துடுவீங்க இல்லையா, வீடியோ பார்க்குற நீங்களே. அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் போட வேண்டிய கட்டாயம். அதே மாதிரி இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸி. குக்கிங் வீடியோவோட கம்பேர் பண்ணும்போது எடுக்கிற டைமும் பார்த்தீங்கன்னா ஈஸி. இப்போ ஆனால் கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளியில். ஆல்ரெடி வீட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நேற்று தான் தம்பி பர்த்டே. இன்னைக்கு வந்து அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் ட்ரெஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது மாதிரி கலர் வந்து இது வரைக்கும் நானும் எடுத்ததில்லை. பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப பிளைனான ஒரு கவுன், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷாலு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த ட்ரெஸ் நீங்களும் வாங்கணும்னா டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில். நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்றில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அவங்களோட பேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இன்னைக்கு என்ன ப்ராடக்டோட வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஹேர் ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத்தில் ஆகாது, ஹேர் கொஞ்சம் டேமேஜஸ் ஆகிற, கொஞ்சம் இல்லை நிறையவே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரொடெக்ஷன் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு காமிக்கிறவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காமிக்கிறது பாத்தீங்கன்னா ஐகானிக்கோட கிரம்பர். இது பாத்தீங்கன்னா நான் தம்பி பர்த்டே எப்போ வாங்கியிருந்தேன். தம்பி பர்த்டே எப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நான் இது எல்லாருமே இப்போ எல்லாம் சொல்றாங்க ஹேர் வந்து சின்ன வயசுல நிறைய இருந்தது இப்போ இல்லைன்னு. ஸோ வந்து எனக்கு வந்து உண்மையாலுமே நிறைய இருந்தது. அதை சொல்றதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, நம்ம சொல்றது வந்து பொய்யாயிருமோ அப்படின்ட்டு. பட் நான் என்கிட்ட ப்ரூஃப் நிறைய இருக்கு, நான் நிறைய போட்டோஸ் வச்சிருக்கேன். ஓகே கைஸ், தம்பி பிறந்தப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஹேர் ஃபால். என்ன சொல்றது, எனக்கு வந்து இது வரைக்கும் இவ்வளோ இயர்ஸில் வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஹேர் ஃபால், காலேஜ் போனதுக்கப்புறம் தான் ஹேர் ஃபால் அதிகமாச்சு. பட் தம்பி பிறந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஹேர் ஃபால். எனக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் நான் வந்து ஸ்மூத்னிங்கே பண்ணேன். ஆல்ரெடி ஹேர் ஃபால் ஆகுது, நம்ம ஸ்மூத்னிங் பண்ணி தான் ஒன்றும் பெருசாக ஆக போகிறதுல, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். தம்பி பர்த்டே எப்போ பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஹேர் வந்து எனக்கு வால்யூம் இங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரம்பர் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து மேலே வந்து கிரம்பர் யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து அப்படியே பிளைனாக விட்டுட்டேன். ஏன்னா ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்மூத்னிங் பண்ணி கொஞ்சம் நாள் ஆனதுனால ஆல்மோஸ்ட் 2 years plus ஆயிடுச்சு. அதனால் வந்து இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஒரிஜினல் ஹேர் மாதிரி இங்கே எல்லாம் சுருட்ட முடி தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு முடி கம்மியாக இருக்கிறனால நம்ம வந்து சின்ன கிரம்பர் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வாங்கியிருக்கேன், மினி. இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 1200 போட்டிருக்கு. நான் அவ்வளோக்கு வாங்கலை. நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வாங்கி 2 years plus ஆகுது. இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்டோரேஜ் மாதிரி தான் வரும். ஸோ யூஸ் பண்ணிட்டு நீட்டாக பேக் பண்ணி வச்சுக்கலாம், காம்பாக்டாக இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா, இங்கே வந்து நான் வீடியோ எடுக்கிற இடத்துல பவர் ஆப்ஷன் இல்லை, அந்த சைடு தான் இருக்குது. பிள்ளைங்களாம் அங்கே விளையாண்டுருக்காங்க, கீழே இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இதை யூஸ் பண்ணி காமிக்க முடியாது. பட் இன்னொரு வீடியோஸில் நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி இருக்கும், உள்ள தெரியுதா, வேவ்ஸ் மாதிரி ஒரு 3 நாள் பாருங்க. கீழே வந்து கட் பண்ணுறாங்க, அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் நான் சீக்கிரமாக வீடியோ முடிக்க பார்க்குறேன். இது பார்த்தீங்களா, இந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம இப்படி ஹேரை வச்சுட்டு இப்படி 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 பண்ணி எடுத்தோம்னா அப்படியே அந்த க்ரம்ஸ் வந்து தெரியும். ஸோ தட் வந்து நமக்கு ஹேர் வந்து வால்யூம் அதிகமாக தெரியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணுமா அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது, வால்யூம் அதிகமாக தெரியறதுக்காக தம்பி பர்த்டே அப்போ நான் வாங்கியிருந்தேன். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கும். பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் இன் அ வைல் நான் யூஸ் பண்ணுவேன். தம்பி பர்த்டேக்கு அப்புறம் எத்தனை டைம் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் 2 டைம் தாங்க யூஸ் பண்ணேன். 2.5 வருஷத்தில் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. பட் ஹேர் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்குற மாதிரி இருந்தால், யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் ட்ரையர் வந்து நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறேன். அதனால வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு வந்து ஒர்க் வந்து டக்குன்னு முடியுது, லைக் வந்து ட்ரை ஆகிறது வந்து டக்குன்னு முடியுது. இது வந்து ஃபிலிப்ஸ் பிராண்டோடது. இது வந்து வாங்கி ஒரு இது பார்த்தீங்கன்னா 1 year plus இருக்கும். இது வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஹேர் ஸ்ட்ரைட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணனால ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது இங்கே வரைக்கும். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது இல்லை. நான் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் வாங்கினேன். பட் வந்து இப்போ வந்து சாரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. வேறு எதுக்கும் நான் அதை யூஸ் பண்ணலை, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலை. காமிக்கிற பாருங்க, 1 second.
இது பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் பிங்க் கலர். இது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இது இப்போ பவர் இல்லைன்னா நான் இங்கேயே ஆன் பண்ணி யூஸ் பண்ணி காமிக்கலாம்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். இல்லை சவுண்ட் அதிகமாக இருக்குது, கேட்குதான்னு தெரில. நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்து சவுண்டாக பேசுகிறேன். ஓகே, இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து ஹை ஸ்பீடு. நம்ம வந்து நார்மலில் வச்சு பண்ணாவே போதும், அவ்வளோதான் ஹேர் இருக்குது. ஸோ அதனால் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பிங்க் உள்ள வர மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு கையிலே ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவேன். பட் சப்போஸ் நான் ரொம்ப நேரம் சாரிலே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைட்னர் அதை யூஸ் பண்ணுவேன். அப்படியே இருக்கும் எனக்கு ஃப்ளீட். எல்லாருமே கேட்பாங்க எப்படி இருக்குன்னு. அது காரணம் இவர் தான், இந்த ஸ்ட்ரைட்னர் தான். ஓகே கைஸ், இந்த ப்ராடக்ட் தான் காமிக்கணும்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா காமிச்ச 3மே ஹேருக்கு வந்து நல்லது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். எப்போவுமே ஒரே மாதிரி, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஹேர் இருந்தப்போ எப்போவுமே ஒரே மாதிரி தான் ஹேர் பின்னுவேன். நீங்கள் சென்டர் கிளிப் போட்டுக்குவேன், கீழே வந்து பின்னி போட்டுப்பேன். எனக்கு வந்து அவ்வளோ ஹேர் இருக்கும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஃப்ரீ ஹேர் விடுன்னு. பட் ஃப்ரீ ஹேர் வர்றது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ வந்து ஹேர் வந்து கம்மியானனால வந்துட்டு ரொம்ப பின்னல் போட்டோன்னா ரொம்ப லீனாக தெரியும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே ஹேர் இல்லை அப்படின்னா எப்போவுமே கோம் பண்ணி நீட்டாக பின்னல் போட்டு இருப்பேன். என் காலேஜ்லலாம் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. இன்னும் வந்து என் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோட முடி எடுத்து நான் அப்படி உட்காந்துட்டு அவங்க முன்னாடி போட்டெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்தளவுக்கு நீளமாக சூப்பராக இருந்தது. நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலை போல் அப்போ, அதனால் வந்து ஹேர் ஃபால் அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் வந்து எங்கள் காலேஜில் எனக்கு தண்ணி ஒத்துக்கல, அதனால் வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஓவர் த இயர்ஸ் வந்து எல்லாம் கொட்டி போச்சு. நானும் நல்லா மெயின்டைன் பண்ணலைங்க, இப்போ தான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஹேர் க்ரோ ஆகுது. அதை வந்து டீட்டெயில்டாக இன்னும் ஃபியூச்சரில் நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.